அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம இந்த பராபரம் குழுவில நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வகுப்பு அத்தியாத்ம யோகம். இப்ப இந்த அத்தியாத்ம யோகம் அப்படின்னா உயர்ந்த சுயம் அப்படின்னு அதுக்கு பொருள். அத்தியாத்மா அப்படின்ற வார்த்தைக்கு மிக உயர்ந்த சுயம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப இந்த அத்தியாத்மானாலே ஆதியில் தோன்றியது அப்படின்னு அதுக்கு பொருள். ஆதியில் தோன்றியது எது அப்படின்னு பார்த்தா ஆத்மா. அந்த அடிப்படையில் தான் இந்த பாடத்திட்டம் வேத ரிஷிகளால், பண்டைய ரிஷிகளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த உயரிய யோகத்தை உபதேசிக்கின்ற குரு அந்த பாடத்திட்டத்தை ஒரு புரிதலோட தான் எடுக்க முடியும். ஏனோ தானோன்னு எடுக்க முடியாது. அந்த பாடத்திட்டத்தை படிக்க வருகின்ற மாணவர்களும் அதை நன்கு ஒரு புரிதலோடு தான் படிக்க வரணும். ஏனோ தானோன்னு படிக்க வரக்கூடாது. இப்ப எதற்காக இதை இங்க நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த உயரிய பாடத்தை உபதேசிக்கும் போது அதை அதற்குண்டான ஒரு முறையா நம்ம படிக்கணும். அதற்கான நேரத்தை ஒதுக்கணும். இப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்தை நேரடி வகுப்புல கொடுக்கும்போது 1 மணி நேரம் ஒதுக்குறோம் அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் அவங்க எல்லா வேலையும் ஏற கட்டிட்டு, மொபைல் போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, நேரடி வகுப்புல கலந்து கொண்டு அந்த வகுப்பை முடித்துவிட்டு செல்வார்கள். அப்பதான் அந்த முழுமையான அந்த விழிப்புணர்வோடு அதை கேட்க முடியும். அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கும். கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. இப்ப இந்த அத்தியாத்ம யோகத்தை அறிவதற்காக ஆன்மீக பாதைகள் நிறைய இருக்குது. அதுல ஆரம்ப நிலை தான் நம்ம பக்தின்னு பார்த்தோம். அப்ப அந்த பக்தி என்பது நமக்கு வேறாக அந்த இறைவனை நம்ம பூஜிப்பது, வழிபடுவது என்றுதான் நாம வழிபாட்டு முறைகளை ஆலயங்களில் எல்லாம் வடிவமைத்து, கோயில்களில் எல்லாம் விக்கிரக வழிபாடுகளை உண்டாக்கி வைத்திருக்கிறோம். அப்போ அந்த நம்ம விக்கிரக வழிபாடுக்குள்ள அந்த இறைவனை நம்ம தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னா, நேரடியா போய் தரிசனம் பண்ணிட முடியாது. அந்த காலத்துல எல்லாம் சுற்றுப்பிரகாரம் இருக்கும். பொறுமையா அந்த சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி வரணும். சுற்றி இறுதியில் தான் இறைவனுடைய மூலஸ்தானத்தை போய் வழிபாடு செய்யணும். எதற்காக இப்படி ஒரு வழிமுறை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த மனித மனம் புறத்துல அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். நிறைய விசய சுகங்களினாலே, எண்ணங்களினாலே எழுகின்ற எழுச்சியில பல கற்பனைகளிலும், பல விஷயங்களிலும் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கின்ற மனசு அந்த ஆலய வழிபாட்டுக்குள்ள நுழையும் போது ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இறைவனை தரிசிக்க வேண்டியதற்கான வழிமுறையாகவே அந்த சுற்றுப்பிரகாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அப்ப இவன் ஒரு பக்தனாக அந்த ஆலயத்துக்குள்ள நுழைந்தான்னா, அந்த கோயிலை சுற்றி வருவதற்குள்ளாகவே இறைவனை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒருமுக சிந்தனை உண்டாகி, அவன் அப்படியே இறைவன் மீதே எண்ணத்தை நிலைநிறுத்தி அங்கு சென்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவான். அப்படி அந்த இறைவனை தரிசித்து அவன் அந்த ஆனந்த நிலையை அடைவது தான் இங்க ஆலய வழிபாடு என்று நம்ம பார்த்தோம். அதற்காகத்தான் அந்த வழிமுறையை உண்டாக்கி வைத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வைதிக தர்மத்துல இருக்கக்கூடிய ஆகம விதிகளாக பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ஆகம விதிகளுக்கு கடந்து இது மாதிரி ஆத்ம வித்யா இருக்கு. இந்த ஆத்ம வித்யாங்கிறது ஆத்மாவை அறியக்கூடிய ஒரு கல்வி, ஒரு பாடம் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த பாடத்திட்டத்துல படிக்க வருகின்ற மாணவர்களுக்கு அடிப்படை விஷயங்கள் தெரிந்திருக்கும். இங்க ஆலய வழிபாடு, இறை வழிபாடு, பூஜை, புனஸ்காரம், ஜபம், தபம் என்று நிறைய விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு தேடுதல் இருக்கும். இறைவனை நாம் நேரடி அனுபவமாக்க வேண்டும். இறைவன் யார்? நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று ஒரு ஆழமான தேடுதல் யாருக்கு உண்டாகிறதோ அவர்கள் தான் அதற்கான குருவை நாடி அதை கற்றுக்கொள்ள வருவார்கள். அப்படி வருகின்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற வித்தை தான் இந்த அத்தியாத்ம யோகம், ஆத்ம வித்யா, ஆன்மவியல் பாடங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே பரமனை அறியக்கூடிய பாடங்கள். அதைத்தான் நம்ம இந்த பராபரம் குழுவில் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம ரெக்கார்டிங் கிளாஸ் நீங்க கேட்கறது எப்படி வேணா கேட்கலாம். ஆல்ரெடி ரெக்கார்டட் இருக்கு. அது குரு எடுத்திருக்காரு. அதனால அதை அப்படியே நம்ம ஒரு சமையல் வேலை செஞ்சுக்கிட்டே கேட்போம், துணி துவைச்சுக்கிட்டே கேட்போம், அல்லது பாத்திரம் கழுவிட்டே கேட்போம் அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். ஆனா அப்படியெல்லாம் நீங்க கேட்டா என்ன ஆகும் அப்படின்னா,
பாதி உள்ள போகும், பாதி உள்ள போகாது. ஏன்னா, அது ஆழமான உண்மைய வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத மிஸ் பண்ணிடுவோம். அப்ப திருப்பி 2வது தடவ போட்டு அது இன்னொரு நேரத்துல கேட்போம். அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து உண்மையான ஆழமா தேடுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ முக்கியமான சொன்னாரு. அப்ப நான் பாத்திரம் கழுவுன சத்தத்துல சரியா கேட்கல. சரி அது என்னங்கிறத திருப்பி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி மீண்டும் கேட்போமே அப்படின்னு ஒரு ஆர்வத்துல மீண்டும் ரீவைண்ட் பண்ணி அத கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல இந்த பாடத்திட்டத்துல பயணிக்கிறவர்கள் வந்து, அந்த பாடத்திட்டத்தினுடைய இறுதி இலக்காக இருக்கக்கூடிய தன்னை தான் அறிந்து தன்மயமாகின்ற சுயம் பிரகாச சுய அறிவா பிரகாசிக்கவே முடியாது. எத்தனை காலங்கள் இந்த பாடத்தை கேட்டாலும் பிரகாசிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து மனம் சிதறுவதை நம்ம ஒருமுகப்படுத்தி அந்த தூய அறிவிலே பிரகாசிக்க வைப்பதற்கான பாதை இது. இது மற்ற கல்விகள் போலவே கிடையாது. அந்த அடிப்படை விஷயமே இங்க வந்திருக்கிற மாணவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு புரியறதில்ல. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். இந்த பாடத்திட்டத்துக்குள்ள புரிதல் இல்லாமயே நெறைய பேர் உள்ள வந்திருக்கிறீங்க. நான் என்ன சொல்லி தரேன்னே கூட உங்களால புரிந்து கொள்ள முடியல. ஆத்மாவை பற்றி அரிதான விஷயங்களை வந்து யமதர்மராஜன் எப்படி சொல்றாருங்கிற இந்த கடவுபனிஷத்தை கேட்கும்போதாவது நீங்க மாறுவீங்க. ஒரு சில பாடங்களை நீங்க படிக்கும்போதாவது புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தாலும், நீங்க எல்லாமே அப்படியே ஸ்கிப் பண்ணி போறீங்க. கடந்து போறீங்க. இங்க அடிப்படை உண்மை என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஆத்மாங்கிறது ஒரு உருவமற்றது இல்லையா? அப்ப அதுதானே நான் அப்படின்னு நம்ம சொல்லிக் குடுக்க வரோம். இங்க வந்து அத்தியாத்ம வித்தையினுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? இதை ஆராயக்கூடிய ஒரு கல்வி. அப்ப இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, நான் அந்த தூய அறிவாகிய ஆத்மா அப்படின்னு நமக்கு புரிந்து கொண்டா, அப்ப நான் மட்டும் தான் இருக்கிறேன். எனக்கு வேறாக இங்க ஒன்றுமே இல்ல. என்னுடைய சுய அறிவில இந்த உலகம் என்பது உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகம் என்பது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லவே இல்லை என்று நமக்கு புரிஞ்சிட்டா, நம்முடைய பரிமாணம் வேற என்று நான் சொல்றேன். அது புரிந்து கொண்டா நீங்க அடையக்கூடிய இலக்கு, பரிமாணம் வேறு நிலை. அந்த நிலைக்கு போனவங்க, இந்த பூமிய எப்படி பார்ப்பாங்க? ஒரு கனவு மாதிரி பார்ப்பாங்க. கனவு உலகம் போல தான் பார்க்க முடியும். இப்ப எப்படி இத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நாம வந்து கனவு காண்றோம் இல்லையா? இப்ப நாம இந்த புற உலக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு புரொஃபஸரா இருக்கிறோம், ஒரு டாக்டரா இருக்கோம், ஒரு இன்ஜினியரா இருக்கோம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு மனைவி, குழந்தைகள் இப்படி நெறைய விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கு. அப்போ அப்படி நாம் வாழுகின்ற வாழ்க்கையில, நமக்கு ஒரு உத்தியோகம், பதவி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கூட இருக்கு இல்லையா? அப்ப நாம செய்யக்கூடிய உத்தியோகத்தினுடைய தன்மையில நான் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு, நான் ஒரு கலெக்டர் அப்படிங்கும்போது அந்த ஒரு அகங்கார வாழ்க்கைய நம்ம வாழ்வோம். அப்ப இந்த உலகத்துல நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து இந்த உலகத்தை அனுபவமாக்கி கொண்டிருந்தாலும், நம்ம எல்லாருமே இரவு வந்து தூங்க போயிடுவோம். அப்படி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்த விட்டுடுவோம். விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டீப் ஸ்லீப் போயிடுவோம். நம்மளையே யாருன்னு தெரியாம ரொம்ப நேரம் தூங்குவோம். அப்ப அந்த தூக்கத்துல இடையில நமக்கு ஏதாவது ஒரு கனவு வரும். அது மனதினுடைய கற்பனை தான கனவு. ஏதேனும் நம் எண்ணங்களை விதைத்து இருந்தா, அந்த எண்ணங்கள் வெளிப்படு ஒரு கனவாக உண்டாகும். அப்ப அந்த கனவு வாழ்க்கைய நம்ம அந்த தூக்கத்திலேயே வாழ்வோம். அப்படி நம்ம தூக்கத்துல வாழும்போது, நமக்கு உடம்பு இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. உடம்பே இல்ல. வெறும் மனசு தான் அந்த உலக வாழ்க்கைய வாழுது. மனசு என்ன பண்ணுதுன்னா, கற்பனையா நான் அந்த உலகத்துல இருக்கிற மாரியும், நண்பனோட பேசிட்டு இருக்கிற மாரியும், ஒரு புலி தொரத்துற மாரியும், இப்படி விதவிதமான கனவுகள நாம கனவு வாழ்க்கையில வாழ்றோம். அந்த கனவு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு, அந்த உறக்கத்திலிருந்து நம்ம விழித்துக் கொண்டு, இந்த விழிப்பு நிலை உலகம், இந்த நனவு உலகத்துக்கு நம்ம வரும்போது, நமக்கு வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது புரியுதா? இல்லையாங்கிறத நான் உங்கள கேட்கிறேன். ஏன்னா, நீங்க இதுவரைக்கும் இந்த பாடங்கள்லாம் படிக்கிறீங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப அப்படி புரிந்துக்கிட்டீங்கன்னா, அந்த கனவு பரிமாணம்ங்கிறது வேறு ஒரு உலகம். அந்த உலகத்துல நீங்க போய் வாழ்ந்துட்டீங்க. அந்த வாழ்க்கைய நீங்க வாழும் வரைக்கும் உண்மையாவே இருக்கு. சத்தியமா இருக்கு. புலி தொரத்தும்போது பயம் வருது. ஒரு பெண்ணோட உடல் உறவு கொள்ளும்போது, இந்த உடல்ல இருந்து விந்து வெளிப்படுது. இது மாரி விவகாரங்கள் எல்லாம் கனவுலயும் உண்மையாவே இருக்கு. சத்தியமா இருக்கு. ஆனா இந்த உடம்பே இல்லாம நீங்க வாழ்ந்தாலும், இந்த உடம்பு இங்க வெளிய படுத்துக்கிட்டு இருக்குது. ஆனா அங்க வாழ்ற வாழ்க்கை வந்து மனசு தான் வாழுது. உடம்பு வாழவே இல்ல.
ஆனா இந்த புற உலகத்துக்குள்ள வந்த பிறகுதான் இந்த உடலும் மனசும் சேர்ந்து வாழுகின்ற இந்த வாழ்க்கையில நான் ஒரு கலெக்டர், நான் ஒரு மேஜிஸ்ட்ரேட், நான் ஒரு என்ஜினியர்னு சொல்லிக்கிட்டு இந்த விவகாரத்துக்குள்ள நம்ம ஈடுபட்டிருக்கோம். இப்ப இந்த மாதிரி வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து கொண்டிருந்துட்டு, ஒரு நாள் நம்ம இந்த உடம்ப விட்டுடுவோம் இல்லையா? இப்படியே சாஸ்வதமா இருப்போமா? உடம்போடே இருப்போமா? இல்ல. இந்த உடம்ப ஒரு நாள் விட்டுடுவோம். அப்ப இந்த உடம்ப விட்ட பிறகு நம்ம எங்க போறோம்? நம்முடைய பரிமாணம் என்ன? உடலற்ற நிலையில நம்ம ஒரு வாழ்க்கைய வாழப் போறோம் இல்லையா? மரணத்துக்கு பின்னாடி நம்ம ஒரு வாழ்க்கைய வாழப் போறோம். அந்த வாழ்க்கை என்ன? அது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா, உடல் இல்லாத வாழ்க்கை அது. அப்ப உடல் இல்லாத வாழ்க்கையில 2 விஷயம் இருக்கு. மனோ வாழ்க்கை, சுய அறிவு வாழ்க்கை. இந்த 2 வழிமுறைகள்ல நாம இந்த உடம்ப விட்டுட்டு வாழ வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க இந்த உடம்ப விட்ட பிறகு, நீங்க மீண்டும் மனோ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசை வச்சிருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஒரு உடம்ப தேர்ந்தெடுக்க வேணும். ஏன்னா, இங்கிருந்து இந்த உடம்ப விட்டுட்டு வெளிய போன அந்த மனசு என்ன பண்ணும்னா, எண்ணங்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான பதிவுகளை சித்தத்திலே கொண்ட மனசு, அந்த பதிவுகளை எல்லாம் மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு உடலை தேர்ந்தெடுக்கும். அப்ப மீண்டும் இந்த உலகத்துக்குள்ள வர வேண்டியதா இருக்கும். இந்த புற உலகத்துக்குள்ள மீண்டும் வர வேண்டியதா இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நனவு உலகத்திலிருந்து நீங்க கனவு உலகத்துக்குள்ள போகும்போது வேறு ஒரு பரிமாணத்துக்கு போனீங்க. அங்க உடம்பு இல்லாம போனீங்க. மீண்டும் நீங்க அந்த கனவு உலகத்திலிருந்து அந்த கனவு கலைந்து நனவு உலகத்துக்கு வரும்போது இதே உடம்ப எடுத்துக்கிட்டீங்க. இப்ப இருக்கிற இதே உடம்ப எடுத்துக்கிட்டு மீண்டும் இந்த வாழ்க்கைய அப்படியே கன்டின்யூ பண்றீங்க. தினசரி உங்க வாழ்க்கையில நடக்குது இந்த விஷயம். கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை, நனவு நிலை என்ற இந்த 3 விஷயங்களும் அவஸ்தாத்ரய சாட்சி என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த 3 விஷயங்களும் நீங்க அன்றாட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இந்த நனவு பரிமாணத்துக்குள்ள நீங்க வாழுகின்ற வாழ்க்கைக்கு, கனவு உலகத்திலிருந்து மீண்டும் திரும்ப வந்துட்டீங்கன்னா, இதே உடம்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேற உடம்ப மாத்த வேண்டியதில்ல. நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ, அந்த வாழ்க்கைய அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். இது இப்ப நம்ம நடைமுறையில இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இந்த உடம்ப விட்டுட்டு போன பிறகு, உங்களுக்கு வேற உடம்பு வேண்டியதா இருக்கு. இந்த உடம்பு பயன்படாது இல்லையா? இந்த உடம்ப எரிச்சுட்டாங்க, இல்லன்னா புதைச்சிருப்பாங்க. அப்ப நம்ம உடம்ப விட்டுட்டு போன பிறகு, நம்ம திருப்பி ஒரு உடம்ப எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? மீண்டும் அந்த சிறு குழந்தை பருவத்திலிருந்து வாழ ஆரம்பிப்போம். அப்ப இது மாரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதேனும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல மீண்டும் உடல் எடுத்து வந்து, மீண்டும் இந்த உலக வாழ்க்கையை அனுபவமாக்கி, சுக துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டே இருப்போம். இப்படித்தான் நம்ம புனரபி மரணம், புனரபி ஜனனம் என்ற இந்த பிறப்பு, இறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கோம். பிறவி பெருங்கடலை கடக்க முடியாம நீந்திக்கிட்டே இருக்கோம். அப்ப இதிலிருந்து தப்பிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நான் யார் என்று நம்மை நாம் விசாரித்து அறியும்போது, இந்த அத்தியாத்ம யோகம் நம்மை ஆத்மான்னு காட்டிக் கொடுக்குது. நீ இந்த உடல் அல்ல, நீ இந்த மனம் அல்ல, நீ இந்த பஞ்ச கோஷங்களும் அல்ல, நீ அந்த தூய அறிவாகிய ஆத்மா அப்படின்னு சொல்லிக் கொடுக்குது. அப்ப அத புரிஞ்சிட்ட பிறகு, நாம இந்த புற உலகுல இப்ப இந்த உடலோடு வாழும்போது, இந்த உடம்ப விட்டுட்டு போக முடியாது. ஆத்மான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உடம்பும், இந்த மனசும் எனக்கு பயன்பட்டது. ஆனா இது பயன்பாட்டில் நான் இருக்கும்போது, என்னை நான் உணர்ந்து கொண்டேன். என்னில் நான் முழுமையடைந்தேன். என்னில் நான் திருப்தியுற்றேன். நான் ஒரு தூய அறிவாகிய ஆத்மா அப்படின்னு நம்ம தெரிஞ்ச உடனே, இப்ப நம்ம எங்க போக முடியும்? நம்முடைய இந்த புற உலக பரிமாணத்திலிருந்து அந்த ஆத்ம உணர்வு நிலைக்கு நம்ம போக முடியும். அதுக்கு பேரு இன்னொரு பரிமாணம். எப்படி இப்ப கனவு நிலை பரிமாணம்னு ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம். நனவு நிலை பரிமாணம்னு ஒரு வாழ்க்கை வாழ்றோம். ஆழ்ந்த உறக்க நிலை பரிமாணம்னு ஒரு வாழ்க்கை வாழ்றோமோ, இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பரிமாணம் இருக்கு. அதுதான் உயர் உண்மையை நாம் அறிந்து கொண்ட உயர் வாழ்க்கைக்கான பரிமாணம். அது அந்த தூய அறிவாகிய ஆத்மாவின் இருப்பிடம். அந்த இடத்துக்கு போனா அங்க என்ன நான் மட்டும் தான் இருப்பேன். வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க இருப்பது ஒன்றே. அது தூய அறிவாகிய ஆத்மா. அப்ப அந்த சுயம் பிரகாச அறிவு தன்னில் தானே சுயமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையில நம்ம வாழ்வது என்பது, இந்த உடலை இருந்து தெரிந்து கொண்ட பிறகு, இந்த ஜீவன் இந்த உயிர் இருக்கும்போதே தெரிந்து கொண்டதனால, அந்த நிலையில நான் வாழும்போது இந்த புற உலகையும், இந்த கனவு உலகத்தையும், ஆழ் உறக்க உலகத்தையும் விட்டுவிட்டு, அந்த அத்தியாத்ம உலகத்திலே, அந்த ஆத்மீக உலகத்திலே நான் உலாவிக் கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு பேரு தான் ஜீவன் முக்தி, விதேக முக்தி என்று சாஸ்திரம் இங்க சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழுவது எப்படின்னா, நான் இந்த புற விஷயங்கள்ல நாட்டத்த விட்டுடுவேன். ஏன்னா இது கனவு வாழ்க்கை மாதிரி எனக்கு. கனவு காணும்போது எப்படி அந்த வாழ்க்கை உண்மையா இருந்து நான் வாழ்றேன். ஆனா அது
பொய்யான வாழ்க்கைன்னு என்னால் தெரிந்து கொள்ள முடியாம நான் நனவு நிலையில வந்து தான் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சிட்டாலும் அந்த கனவு வாழ்க்கையை நான் மீண்டும் வாழ முடியாது. இன்னொரு முறை தூங்கும்போது தான் அந்த கனவு வாழ்க்கையை நான் வாழும்போது, அந்த கனவு மீண்டும் உண்மையாக சத்தியமாக இருப்பது மாரியே வாழ்வேனே தவிர, அந்த வித்தியாசத்தை என்னால் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அவல நிலையில கனவு கண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது மாரியே இந்த புற வாழ்க்கையிலும், என்னை நான் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத அவல நிலையில இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப இது மாரி நான் புரிதல் இல்லாத வாழ்கின்ற இந்த 3 பரிமாணங்கள், நனவு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை என்ற இந்த பரிமாணங்களை விட முடியாமல் வாழ்வதற்கு காரணம் என்ன என்று பார்த்தா, இந்த உடல் எடுத்து வந்து விட்டதுனால விட முடியாது. ஏன்னா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாகணும் இல்லையா? அத அப்படியே கன்டின்யூ பண்ண வேண்டியது தான். ஆனா இந்த உடலும், மனமும் நமக்கு விழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வித்தைய கத்துக்குச்சு இல்லையா? அதுதானே இந்த அத்தியாத்ம யோகம், ஆத்ம வித்யா. இப்ப இதை கற்றுக்கொண்டதுனால ஒரு விழிப்பு வந்து விட்டது இல்லையா? அப்போ நான் விழித்துக் கொண்டேன். ஓ! நான் இந்த உடலும் கிடையாது, மனசும் கிடையாது, பஞ்ச கோஷங்களும் கிடையாது. இவைகளுக்கு அப்பாற்பட்ட தூய அறிவு, உணர்வு, ஆத்மா அப்படின்னு என்னை நான் புரிந்து கொண்ட பிறகு, என்னுடைய சுயம் பிரகாச அறிவிலே நான் திளைப்பதற்கு எனக்கு உடலே வேண்டியதில்ல. மனசே வேண்டியதில்ல. பஞ்ச கோஷங்களும் வேண்டியதில்ல. பிராணனும் தேவையில்ல, புத்தியும் தேவையில்ல, இந்த அன்னமய கோஷமும் தேவையில்ல, மனோமய கோஷமும் தேவையில்லை என்ற 5 கோஷங்களையும் நான் நீக்கிவிட்டு காரணத்தேகத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அத்தியாத்ம வாழ்க்கையை, ஆனந்த வாழ்க்கையை நான் வாழ்வதுதான் இங்க ஆத்மீகம் என்று சாஸ்திரம் சொல்லுது. அந்த ஆத்மீகம்ங்கிற வார்த்தையை தான் நம்ம இங்க ஆன்மீகம்னு மாத்திருக்கோம் தமிழ்ல. அது சமஸ்கிருதத்துல ஆத்மீகம்னு தான் பேரு. ஆத்மாவை அறியக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை என்று பார்க்கிறோம். அப்ப அந்த வாழ்க்கையை இப்போ நான் வாழணும்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் ஆத்மீக வாழ்க்கையை நான் வாழணும், ஆத்மாவாக நான் இருக்கணும் அப்படின்னா, நான் இந்த புற வாழ்க்கையை கனவு வாழ்க்கையா பார்ப்பேன். ஏன்னா நான் இந்த அத்தியாத்ம யோகத்தை கற்று முடித்துக் கொண்டு அதனுடைய தெளிந்த அறிவினாலே என்னுடைய அறியாமைகள் எல்லாம் நீக்கப்பட்டு நான் அந்த சுயம் பிரகாச அறிவாக பிரகாசித்துக் கொண்டு வாழுகின்ற என்னுடைய வாழ்வியல் முறை இனி இந்த புற வாழ்க்கையோ, கனவு வாழ்க்கையோ, ஆள் உறக்க வாழ்க்கையோ கிடையாது. ஏனென்றால் இதெல்லாம் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை, மனம் சார்ந்த வாழ்க்கை, புத்தி சார்ந்த வாழ்க்கை. அப்ப இதிலிருந்து கடந்து நான் என்னுடைய சுயத்திலே, என்னுடைய சொரூபத்திலே நான் நிற்கும்போது, எனக்கு உடலே தேவையில்லை. நான் அந்த உணர்விலேயே இருப்பேன். எப்பொழுதும் அந்த உணர்விலேயே இருந்து கொண்டிருப்பேன். அப்ப அந்த உணர்விலே நான் இருக்கின்ற நிலையில, எனக்கு இந்த உலகம் உண்மையில் இல்ல. அப்ப இந்த உலகம் இல்லாத நிலையில, நான் அந்த ஆனந்த நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை என்பது, எப்பொழுதுமே இருக்குமா அப்படின்னு பார்த்தா, இருக்காது. காரணம் என்ன? நாம தான் இந்த உலகத்துக்குள்ள உடம்பு வச்சுக்கிட்டு இருக்கோமே. அப்ப ஒரு சில மணி நேரங்கள் நான் அந்த அத்தியாத்ம யோகத்தில, அந்த ஆத்மீக வித்தையில, அந்த ஆனந்தத்தில நான் இருப்பேன். அது என்னை எப்பொழுதும் நான் உணர்ந்து கொண்டிருக்கின்ற சுயம் பிரகாச அறிவு நிலையிலே நான் பிரகாசித்துக் கொண்டு இருப்பேன். ஆனா அந்த நிலையில நான் எவ்வளவு நேரம் இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப நான் அந்த பரிமாணத்தில நான் கால தேசங்களை கடந்து இருந்து கொண்டே இருப்பேன். திருப்பி நான் எப்பொழுது அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் இந்த புறவுலக வாழ்க்கைக்குள்ள திரும்புறனோ, அப்ப மீண்டும் இந்த உலக விவகாரத்துக்குள்ள நான் ஈடுபடுவேன். அப்ப இந்த உலக விவகாரத்துக்குள்ள நான் வந்து இது மாரி வகுப்புகளை எடுப்பதும், உங்களோடு பேசுவதும், கலந்து கொள்வதும், அதற்கு இந்த உடல் இருப்பதினால இந்த உடலினுடைய தேவையை கொண்டு நான் இந்த உலகத்தில வாழ்றேன். ஆனா எப்பொழுது நான் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டோனோ, அதற்கு பிறகு நான் இந்த உலகத்திலே மற்றவர்கள் மாரி சராசரி வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா எனக்கு இங்க என்னை யார் என்று தெரிந்து விட்டது. அதற்கு பிறகு நான் இந்த உடலோ, இந்த உலகமோ உண்மை இல்லை. இது ஒரு கனவு வாழ்க்கை என்று தெரிந்து கொண்டதுனால, நான் என்னுடைய சுயத்திலே, என்னுடைய சொரூபத்திலே நான் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பதைத்தான் விரும்புவேன். அதில தான் நான் இருப்பேன். என்னுடைய சுயம் அது. அதை நான் விட முடியாது. ஆனாலும், அந்த சுயத்திலேயே நான் இருப்பதற்கு எனக்கு தடையாக இருப்பது இந்த உடலும், மனசும். அப்ப ஏன்னா இந்த உடல் வந்து விட்டது. இதற்கு முன்னாடி தெரியாததுனால ஒரு பிறவி எடுத்து நான் இந்த உடம்புல வந்துட்டேன். வேற வழி இல்லாம மீண்டும் நான் இந்த உடம்புக்குள்ள விவகாரத்தை செய்து தான் ஆக வேண்டும். அப்ப அந்த மாரி நான் இந்த உலக விவகாரத்துக்குள்ள வரும்போது, அதற்கு பெயர் வியாவகாரிக சத்தியம் என்று சாஸ்திரம் சொல்லுது. இந்த விவகாரத்தில நாம் ஈடுபட்டுக் கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை உண்மை போலவே இருக்கும். ஆகவே இதற்கு வியாவகாரிக சத்தியம் அப்படின்னு வேத சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப இப்ப நான் அந்த வியாவகாரிக சத்தியத்துக்குள்ள வந்துட்டாலும், என்னுடைய விவேகத்தினால நான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் எப்பொழுதும் என்னுடைய விழிப்பு உணர்விலே இருக்கிறேன். நான் யார் என்று என்னை நான் உணர்ந்த நிலையிலே இருக்கிறேன். தூங்காமல் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நிலை அது.
நான் உண்மையிலேயே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போலயே, நான் விழிப்பு நிலையில தான் இருக்கிறேன். நான் கனவுக்கு போலயே, நான் விழிப்பு நிலையில தான் இருக்கிறேன். நான் இந்த புற உலகத்துல வாழலையே, நான் விழிப்பு நிலையில தான் இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பேசுறத ரொம்ப ஆழமா கவனிக்கணும். நான் எப்பொழுதும் சதா என்னுடைய இருப்பில், என்னுடைய சுயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு முன்னாடி விரிகின்ற இந்த புற உலகமாகட்டும், வியாவகாரிக சத்தியத்திலே நான் விவகாரங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த உலகியல் வாழ்க்கையாகட்டும், இது என்னை பொறுத்தவரைக்கும் என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு திரைப்படம். நான் ஒரு வெள்ளை திரை. என் மீது திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதில் ஏராளமான காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் இந்த உடல் முதல் கொண்டு எத்தனையோ உடல்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த இயக்கங்கள் எல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டவைகள். இவைகள் எல்லாம் உண்மை இல்லை என்பதில் நான் உறுதியாக இருப்பேன். ஏன்னா இந்த விவகாரங்கள் எல்லாம் இந்த உடம்புக்கு நடக்கும். இந்த உடம்புக்கு கை முறியும், கால் முறியும். ஒரு நாள் இந்த உடம்பு இல்லாம போகும். ஆனா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற சாட்சியாக நான் இருப்பேன். நான் இருந்து பார்த்து கொண்டே இருப்பேன். அப்ப எப்பொழுதும் என்னுடைய சுயத்திலே, என்னுடைய விழிப்பு நிலையிலே நான் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த அத்தியாத்மீக நிலையிலே, அந்த ஆத்மீக நிலையிலே, அந்த ஆனந்த நிலையிலே, என்னுடைய சுய அறிவிலே நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை நான் வாழ வந்துவிட்டா, என்னை பொறுத்தவரைக்கும் இந்த புற உலகம் கற்பனை, இந்த கனவு உலகம் கற்பனை, ஆழ் உறக்க நிலையும் கற்பனை என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்ப இந்த வியாவகாரிக சத்தியத்திலே நான் விவகாரங்கள் செய்வது எதற்காக என்று பார்த்தா, நான் ஒவ்வொரு முறையும் இந்த உடல் இருப்பதினாலே இந்த புற உலகத்துக்கு வரவேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நான் இந்த புற உலகத்துக்கு வருகின்றேனோ, அப்பொழுதெல்லாம் நான் இந்த உலகத்திலே விவகாரங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அவ்வாறு செய்கின்ற விவகாரங்கள், செயல் விளைவுகள் ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டுமே. ஏனென்றால் இது உண்மையிலேயே ஒரு உண்மையற்ற உலகம். ஒரு கனவு வாழ்க்கை தான். ஆனா அந்த கனவு வாழ்க்கையில் கூட வாழுகின்ற கதாபாத்திரங்களை நான் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? எனக்கு பிடிச்ச கதாபாத்திரங்கள்ல வாழ்றது தானே எனக்கு சந்தோஷத்த குடுக்கும். அதனால நான் என்ன பண்றேன், இது மாரி ஒரு அத்தியாத்மீக கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அப்ப இந்த நிலைப்பாடுல நான் இந்த உலகத்துக்கு இந்த விஷயத்த உலகத்துக்கு குடுக்க வரும்போது, இப்ப இந்த கனவு வாழ்க்கையாகவே இருந்தாலும், அந்த கனவு வாழ்க்கையை கூட ஒரு ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் அந்த அளவுக்கு அந்த ஒழுக்க நிலையில் வாழ்ந்ததினால் தான் இந்த உயரிய பரிமாணத்துக்குள்ளேயே நான் நுழைய முடிஞ்சது என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் எல்லா விஷயங்களிலும் அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தேன். அந்த நியதி மாறாமல் நான் வாழ்ந்தேன். அந்த ரிதம்ல இருந்தேன். அந்த ரிதம் மாறாம நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த இயக்கத்துல எதிலிருந்தும் நான் விடுபட முடியாது. எல்லாம் அந்த இயக்கத்திற்குரிய நீதிக்குள்ள இயங்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சூரியன் தன்னுடைய நீதியை மாத்தினா என்ன ஆகும்? உலகம் வெளிச்சத்தையே பார்க்காது. அதே மாதிரி நமக்கு 4 பருவ காலங்கள் தன்னுடைய நிலை மாத்தினா என்ன ஆகும்? இங்க விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போகும். அப்ப இது மாதிரி இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒரு இயற்கை நீதிக்குள்ள இயங்கிட்டு இருக்கிறதுல, நானும் அந்த இயற்கை நீதிக்கு கட்டுப்பட்டு இயங்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம் என்ன என்றால், நான் என்று சொல்லுகின்ற இந்த உடல் பஞ்சபூத நியதிக்குள்ளே இங்க இருப்பதினாலே, அந்த உடலுக்கு உண்டான நியதி என்ன? பசி எடுத்தா சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், தாகம் வந்தா தண்ணீர் குடிக்கணும், இது மாதிரி வகுப்பு எடுக்கணும். இது மாதிரி எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு. ஆனா இந்த காலத்தை நான் குறைத்துக் கொள்வேன். பெரும்பாலான நேரங்கள் இந்த காலதேசங்களை கடந்து நான் இருப்பேன். அது என்னுடைய சுயம் என்று நான் தெரிந்து கொண்டதுனால, அதுல தான் நான் இருக்கிறதுக்கு பெரும்பாலும் விரும்புவேன். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உலகத்துல நான் விவகாரம் செய்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கைக்கு பேர் என்ன? வியாவகாரிக சத்தியம். அப்ப இந்த வியாவகாரிக சத்தியத்திலே நான் இந்த உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை முறையில, நான் என்ன பண்றேன்? இரவு தூங்க போறேன். இந்த உடம்பு இருக்குது இல்லையா? அப்ப தூக்கம் வரும் இல்லையா? உடம்புக்கு உண்டான நியதி என்ன? சோர்வாகும். சோர்வாகும்போது தூக்கம் வரும். அப்ப 3 குணங்களுக்குள்ளயும் இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கும். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்ற குணங்களுக்குள்ளயும் இயங்கிட்டு இருக்கிறதுனால, இந்த உடம்பினுடைய நியதிப்படி இரவு நான் தூங்க போறேன். தூங்கும்போது நான் ஆழ்ந்து தூங்குறேன். என்னையே அறியாமல் நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். அப்ப நான் மனிதனா, மிருகமான்னு தெரியல. நான் புத்தனா, பித்தனான்னு தெரியல. நான் பணக்காரனா, ஏழையான்னு தெரியல. எதுவுமே தெரியாம நான் ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு பரிமாணம். அங்க என்னையே நான் தெரிந்து கொள்ள முடியல. என்னுடைய சுயத்தை கூட நான் உணர முடியாத ஒரு ஆள் உறக்க நிலையிலே ஒரு பரிமாணத்துக்குள்ள போய் நான் சிக்கிக்கிட்டேன். அது காரண தேகம்ங்கிற ஒரு இடம். அங்க போய் நான் மாட்டிக்கிட்டேன். அந்த இடத்திலிருந்து நான் விழித்துக் கொண்டா மட்டும் தான் விழிப்பு நிலைக்கு நான் வர முடியும். அப்போ நான் ஆழ்ந்த உறக்க நிலையில தூங்கிட்டு இருக்கும்போதே எனக்கு இன்னொரு பரிமாணம் வெளிப்படுது. அது என்னன்னா, நான் அந்த ஆழ்ந்த
உறக்க நிலையில தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மனசு என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட சம்ஸ்கார பதிவுகளுக்கு ஏற்றவாறு எண்ணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் வந்து நான் இந்த புற வாழ்க்கையில எப்படி வாழ்றேனோ, அதையெல்லாம் கற்பனையா கொண்டு வந்து வாழ்ந்து பார்க்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேட்ச் ஆகுற மாரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நனவு வாழ்க்கையில நம்ம செய்ய முடியாதெல்லாம் கனவு வாழ்க்கையில செய்யலாம். பறக்க முடியலன்னா பறக்கலாம், நீந்த முடியலன்னா நீந்தலாம். உலக வாழ்க்கையில, நிஜ வாழ்க்கையில நொண்டியா இருப்பான். ஆனா கனவுல அவன் ஓடுவான். அப்ப எது மாரி வேணா அங்க வாழலாம். காரணம் என்ன? அது வந்து வெறும் மனம் சார்ந்த வாழ்க்கை. உடல் சார்ந்த வாழ்க்கை அங்க இல்ல, கனவு நிலையில. இது ஏன் சொல்றேன்? அந்த வாழ்க்கைக்கு பேரு பிராதிபாசிக சத்தியம். அப்ப இந்த பிராதிபாசிக சத்தியம் என்ற ஒரு வாழ்க்கை முறையும் நான் வாழ்றேன். கனவு நிலையில வாழ்றேன். வியாவகாரிக சத்தியம் என்று கனவு கலந்து இந்த நிஜ வாழ்க்கைக்கு வரும்போது, இந்த நனவு வாழ்க்கையிலயும் வாழ்றேன். ஆனா இதை நிஜம் என்று பார்க்கிறேன், அத கனவு என்று பார்க்கிறேன். அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்தில இந்த 2 வாழ்க்கையும் இழந்துவிட்டு, என்னையே நான் அறிய முடியாமல் தூங்குறேன். அதற்கு என்ன நிலை என்றே சொல்ல முடியாத ஒரு அவல நிலையில நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன். அப்ப எப்பொழுது நான் இந்த விழிப்பு நிலையில இது மாரி அத்தியாத்ம யோகத்தைக் கண்டு நான் விழித்துக் கொண்டேனோ, அப்பொழுது இன்னொரு பரிமாணம் இருக்கு. இன்னொரு வாழ்க்கை முறை இருக்கு. அதற்கு பேரு தான் பாரமார்த்திக சத்தியம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்கு பெயர் பாரமார்த்திக சத்தியம். பாரமார்த்திக சத்தியம் என்றால் பரமனின் நிலை, பரமார்த்த நிலை, பரமானந்த நிலை, பிரம்மானந்த நிலை. அப்போ நான் இந்த நிஜ வாழ்க்கையான வியாவகாரிக சத்தியத்தையும் கடந்து, கனவு வாழ்க்கையான பிராதிபாசிக சத்தியத்தையும் கடந்து, என்னுடைய உயர் வாழ்க்கையான பாரமார்த்திக சத்தியத்திலே நான் நிலை பெற்றிருக்கின்ற நிலையில, எனக்கு உடலும் இல்ல, மனசும் இல்ல, புத்தியும் இல்ல, எதுவும் இல்லாத நிர்விகல்ப நிலையில, சதா என்னை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்ற, நான் இருக்கிறேன் என்ற ஸ்புரணத்தில் நான் வாழுகின்ற வாழ்க்கை தான் என்னுடைய யதார்த்தம், என்னுடைய இயல்பு, என்னுடைய சொரூபம். இதில் நான் ஒரு நாளும் என்னுடைய இயல்பை நான் இழக்க மாட்டேன். நான் இருக்கிறேன் என்பதை மறக்க மாட்டேன். எப்பொழுதும் நான் என்னுடைய சுயத்திலே விழிப்பிலேயே இருந்துகிட்டு இருப்பேன். அதுதான் என்னுடைய சுபாவம், என்னுடைய சொரூபம். அந்த நிலையில நான் வாழ்வதற்கு வெகு நேரங்கள், வெகு காலங்கள் நான் எடுத்துக்குவேன். அது எனக்கே தெரியாது. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 24 மணி நேரத்துல இந்த உடலும் மனசு வச்சுக்கிட்டு நம்ம வாழ்றதுனால, அப்பப்போ நம்ம திருப்பி இந்த உலக விவகாரத்துக்குள்ள வர வேண்டியதற்கு என்ன காரணம்னா, முழு நேரமாக நம்ம அந்த அத்தியாத்ம நிலையிலேயே, அந்த ஆத்மீக நிலையிலேயே நம்ம இருக்க முடியாதற்கு, இந்த உடலும் மனசும் கருவியாக இருப்பதனால, மீண்டும் அது நமக்கு விழிப்பு நிலைக்கு நம்மள கொண்டு வந்துடுது. இந்த புற உலகத்துக்கு கொண்டு வந்துடுது. அப்படி கொண்டு வரவே கூடாது என்று சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கிற வாழ்க்கையில அப்படியே இருக்க வேண்டியதுதானே. அப்புறம் ஏன் இந்த புற வாழ்க்கைக்கு வரீங்க? அப்ப இந்த உடம்புன்னு இருந்தா நம்மள என்ன பண்ணுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து புற வாழ்க்கைக்கு கொண்டு வந்துடுது. இந்த நனவு வாழ்க்கைக்கு கொண்டு வந்துடுது. கனவு வாழ்க்கையிலிருந்து. அப்ப இந்த உடம்பில் ஏற்படுகின்ற ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில பிரச்சனைகள் என்ன பண்ணுதுன்னா, இமிடியேட்டா நம்ம கனவு கலைய வைத்து, நம்ம இந்த நனவு வாழ்க்கைக்கு கொண்டு வருவது போலவே, நம்ம அந்த அத்தியாத்ம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு ஆனந்தமாக இருந்தாலும், அந்த சூழ்நிலையில, அந்த பரிமாணத்திலே நான் என்னை மறந்து, இந்த புற வாழ்க்கையை மறந்து என்னுடைய சுயத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், மீண்டும் இந்த உடலின் காரணமாக, இந்த மனதின் காரணமாக விழிப்பு நிலையிலிருந்து விலகி பூமிக்கு நான் வந்து விடுகிறேன். மீண்டும் இந்த உலக வாழ்க்கையை, இந்த வியாவகாரிக சத்தியத்தை வாழ வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இது புரிந்து கொண்ட ஞானிகள் எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாம் மாயை என்று தெரிந்து கொண்டு தன்னுடைய சொரூபத்திலே கூடுமானவரை நிற்பார்கள், நிலையாக இருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய நிலை. அப்ப இத நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியரை நீங்க உடல்லயே பார்க்கக்கூடாது. உருவத்திலேயே பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர் உருவத்திலேயே இல்ல. அவர் உருவத்துல வந்து உபதேசிக்கிறாருங்கனால அதுதான் அவருங்கிறது மாரி நீங்க நினைக்காம, அந்த ஆத்மாவே வருது இந்த உடம்பு மூலமா சொல்லிக் குடுக்குது. அப்ப அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கு. அதுதான் இந்த மாரி பிரபஞ்சம் என்ற ஒரு உலகம். அதனால் படைக்கப்பட்ட இத்தனை டெக்னாலஜி, மீடியாக்களை வைத்துக்கொண்டு அது சொல்லுது. அது தன்னையே தனக்கு காட்டிக் கொடுப்பதற்காக இந்த வாழ்க்கையை வாழுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நீங்களும் அந்த நிலைக்கு வர முடியும். இந்த பாடத்துக்கு வந்து நீங்க முழுமை அடையும்போது, இந்த புற உலகிலிருந்து விலகி, உங்களுடைய யதார்த்த நிலைக்கு, உங்களுடைய சுயம் இருக்கின்ற பரிமாணத்துக்கு நீங்க வந்து தான் ஆக வேண்டும். அப்படி வருகின்றவர்கள் தான் இந்த வாழ்க்கையில பயணம் பண்ண முடியும். மற்றவர்கள் எல்லாம் இதுல வர முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்னடா இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்ம இந்த வாழ்க்கையில சுகபோகமா வாழலாம். ஜாலியா இருக்கலாம். ஒரு பொண்டாட்டிக்கு 4 பொண்டாட்டி கட்டிக்கலாம்.
சொத்து சுகத்தை சேர்த்திக்கலாம். ஒரு குழந்தைக்கு 4 குழந்தை பெத்துக்கலாம். அப்படின்ட்டு இந்த புற விஷயங்கள்ல நாட்டம் இருக்கிறவர்கள் தான் இதிலேயே ஓடி ஓடி உழன்று கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையை விரும்பி பிறப்பிலேயே சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் அதை விரும்புகிறார்கள். ஏன்னா அவர்களுடைய மனசு வந்து அந்த அடர்த்தியில் இருக்கு. மிருகத்திலிருந்து வெளிப்படாத மனசா இருக்கனால, அந்த மாரி வாழ்க்கைய அது விரும்புது. அப்ப அது அவர்கள் விருப்பம், அவர்கள் வாழட்டும். நம்ம வேண்டான்னு சொல்லல. அது அவர்கள் மனம் சார்ந்த வாழ்க்கை. ஏன்னா இங்க நம்ம என்ன சொல்றோம்? இங்க எல்லாமே மனசு தான். அந்த மனசு பிரவிற்த்திக்குள்ள வந்து விவகாரங்களுக்குள்ள ஈடுபடும்போது, அது எப்படியெல்லாம் விரும்புதோ அப்படியெல்லாம் அது வாழுகின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த புரிதல் நமக்கு இங்க வந்துட்டா, இப்ப எதுக்கு நான் இத சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பாடத்திட்டத்தை பொறுத்தவரைக்கும், நான் வந்து எப்படி எடுக்கிறேன்? எந்த உடல்ல இருந்து எடுக்கிறேன்? அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்லி தரேன்? அதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அத மட்டும் தான் நீங்க பார்க்கணும். அத மட்டும் தான் நீங்க விசாரம் செய்யணும். அத விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேனா? நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேனா? இல்ல நான் சன்னியாசியா இருக்கிறேனா? இல்ல சாதாரண ஆளா இருக்கிறேனா? என்னுடைய பேரு பிரபஞ்சநாதனா? என்னுடைய பேரு பிரக்ஞனா? இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க ஆராய்ந்து என்ன தெரிந்து கொள்ள முடியும்? ஒண்ணும் தெரிந்து கொள்ள முடியாது. என்னைப் பற்றி நீங்க தெரிந்து என்ன செய்ய போறீங்க? நீங்க உங்கள பத்தி தெரிஞ்சுக்கங்கங்கிறது தானே இந்த வகுப்பு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்களை நீங்க உணர்வதற்கான ஒரு உயரிய பாதையை காட்டிக் கொடுப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இடம் அப்படிங்கிறது தான் இந்த பராபரம் குழுவ நீங்க பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி பாடங்களை கற்றுக்கொள்ள வரும்போது, அதற்குண்டான ஸ்ரத்த இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், அதற்குண்டான பணிவு இருக்கணும், குரு பக்தி இருக்கணும், சாஸ்திர பக்தி இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நீங்க இந்த பாடத்திட்டத்துல அந்த ஒழுக்க நீதி, அந்த ரிதம், அந்த ஒழுங்கு மாறாம கத்துக்கிட்டீங்கன்னா தான், இந்த பாடத்திட்டத்துல நீங்க ஜெயிக்க முடியும். இல்லன்னா 10ஓட 11ஆ வந்து கதை கேட்டுட்டு போய்க்கிட்டு இருக்கலாமே தவிர, ஒன்றும் நடக்காது. அப்ப நான் நேரடி வகுப்பை ஏன் நிறுத்தினேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் இது மாதிரி என்னுடைய பரிமாணம் இருக்கு இல்லையா? நான் இந்த புற உலகை கடந்து, கனவு உலகை கடந்து, ஆழ் உறக்க நிலையை கடந்து, என்னுடைய அத்தியாத்ம ரூபத்திலே, என்னுடைய சொரூபத்திலே, என்னுடைய சுயத்திலே நான் நின்றுவிட்டு, இந்த உடல் இருக்கின்ற நிமித்தம் நான் மீண்டும் இந்த புற உலகத்துக்குள்ள திரும்பும்போது, இது போன்ற ஒரு வகுப்பை எடுத்துக் கொடுக்கலாம் என்று நான் இந்த உடலைக் கொண்டு இந்த உலகத்துக்குள்ள வந்து விவகாரம் செய்யும்போது, கற்றுக்கொள்ள வருகின்ற மாணவர்களிடத்தில சில ஒழுக்க நியதிகள நான் எதிர்பார்க்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். நான் 7 மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்கிறேன்னா, 6:55க்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கணும். அவங்க தான் உண்மையா படிக்கிற மாணவர்கள். இப்ப அந்த 6:55க்கு வந்து காத்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் இந்த பராபரம் குழுவுல ஒரு 5, 6 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க 6:55க்கே வந்து காத்துட்டு இருப்பாங்க. நானு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க ஆர்வமா கிளாஸ்க்குள்ள வந்துருவாங்க. அவங்க உண்மையிலேயே அந்த பாடத்திட்டத்த படிக்க வந்தவங்க. இப்ப நீங்க சொல்லலாம், அவங்க தான் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருப்பாங்க. இல்ல வயசான கிழடுகளா இருப்பாங்க. அதுங்க வரலாம். ஆனா நான் 1008 வேலை வச்சிருக்கிறேன். எனக்கு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு. நான் எப்படிங்க இதுல வர முடியும்? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுதான் நான் சொல்றேன். உங்கள நான் அந்த வகுப்புக்கு வரவே சொல்லல. நீங்க அந்த விவகாரத்த பாருங்க. அந்த வாழ்க்கைய வாழுங்க. உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கோ, அப்போ வந்து இந்த ரெக்கார்டிங்க கேட்டுக்கங்கன்னு தானே நான் சொல்றேன். நீங்க இடையில வந்து இந்த வகுப்ப தொந்தரவு பண்ணக்கூடாது என்று தானே நான் சொல்றேன். நீங்க வந்து வேலைக்கு அவசர அவசரமா போயிட்டு, வேலைய முடிஞ்சு 7 மணிக்கு வந்து 7:30 மணிக்கு வந்து உள்ள பூந்துக்கிறது. அப்புறம் முகங்கால் கூட கழுவுறதில்ல. அப்படியே வந்து ஏதோ கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு அப்புறம் கழுவிக்கலான்ட்டு வந்து உட்கார்ந்து கிளாஸ கேட்கறது. கான்சன்ட்ரேஷன் இல்லாம கேட்கறது. கேட்கும்போதே டீ வச்சு குடு, டீ சாப்பிட்டுட்டே கேட்கிறேங்கிறது. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுன்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது. கேட்கும்போதே யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அரட்டை அடிச்சுக்கிட்டு, அது பாட்டு அது ஓடிக்கிட்டு இருக்கட்டும். நீங்க பாட்டு அரட்டை அடிக்கிறது. அப்ப இது மாதிரி எல்லாம் செய்யும்போது, குழந்தைகளோட விளையாடும்போது, அரட்டை அடிக்கும்போது, சாப்பிட்டுக்கிட்டே கேட்கும்போது, இந்த கல்விக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடும். ஏன்னா இது ஒரு மகத்தான கல்வி. தன்னை தான் அறிந்து தன்மயமாகின்ற சுய அறிவு கல்வி. சுய அறிவு பிரகாசிக்கின்ற கல்வி. இதை கற்றுக் கொடுக்கின்ற குருவே நானே தான். அந்த ஆத்மாவாக இருக்கிற நானே தான். புறத்துல அப்படி ஒரு வடிவத்துல வந்து இந்த வகுப்பை நடத்திக் கொண்டிருக்கு. அது என்னையே எனக்கு காட்டிக் கொடுக்குது. அப்படிங்கிற அந்த புரிதல், அந்த அன்பு நம்மகிட்ட வந்தா மட்டும் தான், இந்த பாதையில, இந்த அத்தியாத்ம யோகத்தில நம்ம வெற்றி அடைய முடியுமே தவிர, வேற எந்த வழிமுறைய நீங்க கையாண்டாலும் இதில ஜெயிக்க முடியாது. அப்ப நான் இந்த வகுப்ப வந்து நேரடியா எடுக்கலன்னா எப்படி எடுக்க முடியும்? இந்த மாதிரி வகுப்புக்குள்ள வருகின்ற மாணவர்கள் எனக்கு வேண்டியதில்லன்னு தான் நான் சொல்றேன். நான் வந்து என்னுடைய வகுப்புல 5 பேர் வந்தாலும் சரி, நான் வகுப்பு எடுத்தேன். இப்படிதான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல இத்தன பேர் 50 பேரெல்லாம் கிடையாது. வெறும் 5 பேர் வருவாங்க. உண்மையா படிக்கிறவங்க வருவாங்க. "உன்னை நீ அறிவாயா?" அப்படிங்கிற பாடத்திட்டமெல்லாம்
உண்மையிலேயே படிக்கின்ற மாணவர்களை வைத்துக்கொண்டு தான் நான் அந்த வகுப்பெல்லாம் எடுத்தேன். அப்பதான் எனக்கும் உள்ள இருந்து நிறைய விஷயங்கள சொல்லிக் குடுக்க முடியும். என்னுடைய அனுபவத்த உங்களோட ஷேர் பண்ண முடியும். அந்த பரிமாணத்துக்கு உங்கள கொண்டு போக முடியும். நீங்க இந்த உடல் கடந்த உணர்வு, நீங்க நினைச்சுட்டு இருக்கிற மாரி இந்த உடம்பு இல்ல. இந்த உடம்ப விட்டுட்டு ஒரு நாள் வெளிய போயிட்டீங்கன்னா, நீங்க அந்த உணர்வு நிலையில இருக்க தெரிஞ்சுக்குங்க. அது இந்த உடம்ப விட்டுட்டு போன பிறகு நீங்க அத செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்காது. அப்ப நீங்க இந்த வாழும்போதே, இந்த உடல் இருக்கும்போதே அந்த உணர்வு நிலைய பிடிச்சுட்டீங்கன்னா, அதுதான் ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்தி வாழ்க்கைய இந்த உடல் இருக்கும்போதே நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அதற்கு பெயர் தான் விதேக முக்தி. விதேக முக்தினா என்ன? தேகமற்ற முக்தி. தேகமற்ற நிலை. அப்ப இந்த நிலையில நீங்க இந்த உடல் வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கைய நீங்க உண்மையிலேயே வாழ்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த புற வாழ்க்கையும், அந்த கனவு வாழ்க்கையும், ஆழ் உறக்க வாழ்க்கையும் விட்டுவிட்டு, நீங்க அந்த உயரிய அத்தியாத்ம யோகத்தின் மூலமாக அறிந்து கொண்ட ஆத்மாவில் தன்னை தான் அறிந்து தன்மயமாய் நிலை பெற்று இருக்கின்ற அந்த சுயம் பிரகாச அறிவிலே நீங்க பிரகாசித்துக் கொண்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த உலகமே இல்ல. உலகமே இருக்காது. நீங்க மட்டும் இருப்பீங்க. ஆனா நீங்க உங்கள எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சுயஸ்புரணத்தோட உணர்ந்து கொண்டே இருப்பீங்க. உங்கள நீங்க இழக்கவே முடியாது. இப்ப நெறைய பேர் தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துகிட்டு, அந்த தியானத்துல கண்ண மூடி அப்படியே தன்ன மறந்து இருந்தேங்க. 5 மணி நேரம் என்ன மறந்துட்டேங்க. நான் எங்க இருந்தேனே தெரியலன்னு சொல்றாங்க இல்லையா? அது தியானமே கிடையாது. அது தூக்கம். ஏன்னா ஒருத்தன் எப்ப தன்னுடைய சுயத்தை இழந்து விடுகின்றானோ, அதற்கு பெயர் உறக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். தூங்கும்போது நீங்க எப்படி உங்கள தெரியாம தூங்குறீங்க? உங்க பேங்க் பேலன்ஸ் தெரியுமா? நீங்க ஆணா, பெண்ணான்னு தெரியுமா? நீங்க மனிதனா, மிருகமான்னு தெரியுமா? எதுவுமே தெரியாம தூங்குறீங்க இல்லையா? அப்ப அது மாரி நான் தியானத்துல உட்கார்ந்துட்டேன். அப்படியே என்ன மறந்துட்டேன். நான் யாருன்னே தெரியலைங்க. ஒரு 5 மணி நேரம் நான் இருந்த இடமே தெரியல. நான் எங்க இருந்தேன்னு தெரியல. அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு அமைதிங்க. அதுதான் தியானம்னு நெனச்சீங்கன்னா, நீங்க புரிஞ்சுக்கல. தப்பு பண்றீங்க. தியானம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல. அப்படித்தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அதுவும் தூக்கமும் ஒண்ணு. எப்ப ஒருத்தன் தன்னை தெரிந்து கொள்ள முடியவில்லையோ, அது விழிப்பு நிலை கிடையாது. அது தூக்கம். சதா என்னை உணர்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சுயம் பிரகாச அறிவிலே நான் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற நிலைக்கு பெயர் தான் விழிப்புணர்வு, தன்னுணர்வு, பேருணர்வு, சுய உணர்வு, சுய அறிவு இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. வார்த்தைக்கா பஞ்சம். நம்ம தான் பல மொழிகள் வச்சிருக்கிறோம் இல்லையா? தமிழ் மொழியிலயும் 1000 வார்த்தை சொல்லலாம். ஆங்கில மொழியிலும் 1000 வார்த்தை சொல்லலாம். சமஸ்கிருத மொழியிலும் சொல்லலாம். அது இங்க முக்கியம் இல்ல. எனக்கு அந்த ஆத்ம அனுபவம் உண்டானதா? நான் அந்த ஆத்மாவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேனா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பெயர் தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் நிலை. பத்திரகிரியார் சொல்றாரு இல்லையா? தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அவர் ஏங்குறாரு. ஏன்னா, அந்த தூக்கம்ங்கிறது நம்மள மறந்து போற நிலை. நான் யார் என்று என்னை தெரிந்து கொள்ளாத நிலைக்கு பேரு தான் தூக்கம். அத நீங்க தியானத்துல செஞ்சா என்ன? தூக்கத்துல செஞ்சா என்ன? போத் ஆர் சேம். 2ம் ஒண்ணு தானே. அதையா இங்க வந்து சாஸ்திரம் சொல்லுது? அத புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்ப நான் வந்து மணிக்கணக்கா எவ்வளவு உயிர குடுத்து இந்த பாடத்த எடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா, நான் வந்து இந்த உடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த உடல்ல ஏதாவது ஒரு விவகாரத்த செஞ்சுட்டு இருக்கணும். அந்த விவகாரம் வந்து 4 பேருக்கு பயனுள்ளதாக ஒரு பரோபகாரமாக இருக்கட்டுமே. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று திருமூலர் சொன்னது போல இந்த உலகத்துல எல்லோரும் இந்த நன்மையை அடையட்டுமே. எல்லோரும் அவரவர்களுடைய சுயத்தை தெரிந்து பிரகாசிக்கட்டுமே என்று தான் நான் இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்து இத சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறேன். நான் வந்து மற்றவர்கள் போல மூட நம்பிக்கைகளையோ, முட்டாள்தனத்தையோ இங்க சொல்லித் தரவே மாட்டேன். எந்த புறப்பயிற்சிகளையும் கற்றுக் கொடுக்கவே மாட்டேன். கடவுள் கிருஷ்ணரா இருக்கிறார், ராமரா இருக்கார் அல்லது சிவனா இருக்கார் வழிபடுங்க என்று சொல்லவே மாட்டேன். ஏன்னா, அதெல்லாம் ஒரு பக்தியிலேயே ஒரு அடிப்படை நிலையிலேயே வைத்துக்கொண்டு நடத்துகின்ற பாடம். இது மாரி வேதாந்த விஷயங்களை சொல்லுகின்ற நெறைய குருமார்கள் வந்து இன்னுமே சாதகர்களை பக்தியிலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பக்தி இல்லாம இங்க ஞானம் இல்ல. ஆனா அந்த பக்தி எப்படி இருக்கணும்னா, தன்னையே தான் அன்பு செலுத்துகின்ற பக்தியா மாறணும். தனக்கு வேறாக இன்னொன்றை பக்தி செலுத்துகின்ற பக்தியா இருந்தா, அது எப்படி அனன்ய பக்தியா மாறும்? அது ஒரு அந்நிய பக்தி. அந்த பக்தியில நாம நம்மளை தெரிந்து கொள்ள முடியாது. தனக்கு வேறாக ஒரு இறைவனை நம்ம வழிபாடு செய்து கொண்டே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். அந்த இறை நிலைக்கு நம்ம வரவே முடியாது. அந்த இறைவனாக நாம் பிரகாசிக்க முடியாது. அந்த இறைவன் என்பது யாருன்னா, சுய அறிவு, தூய அறிவு, ஆத்மா என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான கடவுள் உருவங்களை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு இங்கு வாழக்கூடாது.
இப்போ இன்றைக்கு வந்து கிறிஸ்துமஸ், எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ஆனா, இந்த 25/12/2024 இப்ப நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். இப்போ இது நம்ம இந்த உணர்வு நிலைய பிடிப்பதற்கு, தன்னை தான் அறிவதற்கு ஏதாவது மதம் இருக்கா? நான் கிறிஸ்தவனா இருந்து தான் இத தெரிந்து கொள்ள முடியும். நான் இஸ்லாமியனா இருந்து தான் இத தெரிந்து கொள்ள முடியும். அல்லது நான் ஒரு இந்துவா இருந்து தான் இத தெரிந்து கொள்ள முடியும்னு ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றுமே இல்லை இல்லையா? நானே உணர்வு. இந்த உடல் கடந்த உணர்வு நான். அந்த தூய அறிவு. அப்ப எனக்கு எங்கிருந்து இந்த மதம் வந்தது? எங்கிருந்து இந்த சமயங்கள் வந்தது? அப்ப இதெல்லாம் வந்து உடலினால் உண்டாக்கப்பட்ட விஷயங்கள். மனதினால் உண்டாக்கப்பட்ட விஷயங்கள். அப்ப அதனால இந்த புற காரியங்கள்லயே சிக்கிக்கிட்டு, நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து உபாசனா பண்ணிட்டு இருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன். இப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு வாழ்ற வாழ்க்கையெல்லாம், தன்னை தான் அறிந்து தன்மயமாகுகின்ற வாழ்க்கையே கிடையாது என்று நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்கு தான் இந்த வகுப்ப நான் இப்ப குடுக்குறேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் வந்து கிளாஸ டைரக்ட்டா எடுக்கலன்னா, நீங்க அந்த கிளாஸ மதிக்கல. அதனால நான் டைரக்ட்டா எடுக்கல. இதனால எனக்கு உங்க மேல கோவம்னா நீங்க நெனச்சுக்காதீங்க. யார் மேலயும் எனக்கு வெறுப்பே கிடையாது. ஏன்னா நானே இந்த உலகத்த உண்மையா பார்க்கல. அப்புறம் எதன் மீது நான் விருப்பு காட்டுவது? எதன் மீது நான் வெறுப்பு காட்டுவது? இது என் மீது ஓடுகின்ற திரைப்படம். ஆனா அந்த திரைப்படத்தை கூட நான் தேர்ந்தெடுத்து ஓட்டலாம் இல்லையா? இப்ப நான் படம் பார்க்க போறேன். அந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் மூவிய பார்க்கலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவிய பார்க்கலாம். அதாவது பக்தி படத்த பார்க்கலாம், சண்டை படத்த பார்க்கலாம். அதுக்கு உண்டான ஆப்ஷன் என்கிட்ட தானே இருக்கு. இப்ப நான் தேர்ந்தெடுத்து படம் பார்க்கலாம் இல்லையா? எனக்கு ஒரு காமெடி படம் வேணுங்க. நான் போய் அத பார்த்துட்டு வரேன், சிரிச்சுட்டு வரேன், சந்தோஷமா இருக்கும்ன்ட்டு காமெடி படத்துக்கு நான் போலாம். இல்லைங்க நான் பயங்கரமா சண்டை படம் தான் பார்க்கணும். அதனால நான் சண்டை படத்துக்கு போறேன்ட்டு நான் தேர்ந்தெடுத்து போகலாம். இல்ல சண்டையும் வேண்டாம், காமெடியும் வேண்டாங்க. அப்படியே ஒரு பக்தி ரசம் ததும்புற பக்தி படத்துக்கு போறேன்ட்டு போலாம். யார் வேண்டாங்கிறா? அது மாதிரி இங்க நான் என்ன பண்றேன், இந்த அத்தியாத்ம யோகத்துல உயர் பரிமாண நிலைக்கு உயர்ந்து வந்து என்னுடைய பரிமாண வாழ்க்கைய நான் வேறு ஒரு பரிமாணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற நான் வந்து படம் பார்க்க வரேன். அப்படி நான் படம் பார்க்க வரும்போது, எனக்கு பிடிச்ச படத்த நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இந்த அத்தியாத்ம யோகத்தை கற்றுக் கொடுக்கின்ற படத்த நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாரி படம் வந்து எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அதனால நான் இத உலகத்துக்கு குடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப இந்த படத்துல சில நியதிகள் இருக்கு. இந்த படம் பார்க்க வரணும்னா, அது பணிவா, பக்தியா கேட்கணும் இல்லையா? ஏதோ சண்டை காட்சியில படம் பார்க்கும்போது எதிர்ல இருக்கிறவன குத்துற மாரி சீட்ல உட்கார்ந்து எப்படி தன் உணர்ச்சி வசப்பட்டு குத்துறானோ, பக்கத்துல இருக்கிற சீட்ல இருக்கிறவன இடிக்கிறானோ, அது மாரி அவன் அந்த படத்துல மூழ்கி போய் வாழ்கின்ற வாழ்க்கை முறையில எப்படி அவன் சினிமா பார்க்குறானோ, அது மாதிரி இப்ப இந்த உலகியல் வாழ்க்கைக்குள்ள நான் வரும்போது, என்னுடைய உலகியல் வாழ்க்கையே வந்து இந்த அத்தியாத்ம யோகம்ங்கிறதுனால, இந்த யோகத்துல ஒழுக்கம் எனக்கு தேவை. பணிவு, அன்பு, கருணை என்னென்ன நல்ல விஷயங்கள், நல்ல குணநலன்கள் இருக்கோ, அதெல்லாம் இருந்தா தான் இந்த வாழ்க்கை, இந்த பாடம் புரியும். இந்த வாழ்க்கை வாழ முடியும். அப்ப இந்த வகுப்பு வந்து நீங்க நெனைக்கிற மாரி, நெனைச்ச நேரத்துல வந்துட்டு போற வகுப்பு கிடையாது. இங்க வந்தா அதுக்குண்டான ஒரு சிரத்தை இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும். ஏனோ தானோன்ட்டெல்லாம் இந்த வகுப்ப நீங்க படிக்க முடியாது, படிக்கக்கூடாது. படிச்சாலும் புரியாது. ஆகவே, இப்ப இந்த வகுப்ப நான் நேரடியா எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா ஒரு 4, 5 பேர் தான் ஆர்வமா இருக்காங்க. அவங்களுக்கும் நேரம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் எனக்கு நேரம் கிடைக்கும்போது, நான் என்னுடைய விழிப்பு நிலைக்கு வரும்போது, நான் இந்த புற உலகத்துக்கு வரும்போது இந்த வகுப்ப எடுத்துக் குடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். முன்ன நான் என்ன பண்ணுவேன்னா, கட்டாயமா அந்த 7 மணிக்கு இந்த புற உலகத்துல தான் இருக்கணும். உங்களுக்கு வகுப்பு எடுத்து குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு அந்த புற உலக வகுப்பெல்லாம் எடுத்து குடுத்துட்டு, இதுக்கு உண்டான ரெக்கார்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, திருப்பி நான் என்னுடைய அக உலகத்துக்கு நான் போவேன். இப்ப நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நான் அக உலகத்துல பெரும்பாலும் இருக்க விரும்புறேன். எப்ப நான் புற உலகத்துக்கு வரேனோ, அப்ப நான் இந்த வகுப்ப உங்களுக்கு எடுத்து பதிவு செய்து உங்களுக்கு குடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆகவே என்னை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்னை நீங்க புரிந்து கொண்டு, இவர நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. இவரு வந்து உடல்லயே இல்ல, உணர்வா இருக்கிறாரு. ஆனா இவர் உடல்ல வந்து நமக்கு இந்த பாடத்த குடுக்குறாரு. அப்ப அதற்கு ஒரு மீடியாவா இந்த சேனல வச்சிருக்காரு. டெலிகிராம்ங்கிற ஒரு வெப்சைட்ட வச்சிருக்காரு. இது வழியா நம்ம படிச்சுக்குவோம், தெரிஞ்சுக்குவோம். அப்படி நாம கத்துக்க வரும்போது கூட, அதற்கான 1 மணி நேரத்த நம்ம ஒதுக்குவோம். அவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம சிரத்தையா, பணிவா, பக்தியா கேட்போம். அப்படி கேட்டா தான் நாமளும் அவரு மாரி உயர முடியும். அந்த நிலைக்கு நம்ம போக முடியும். அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறவங்க இந்த பாடத்துக்கு வாங்க. பக்தியா கேளுங்க. இல்ல நாம இப்படித்தான் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டே, சமைச்சுக்கிட்டே கேட்போம். பாத்திரம் கழுவிக்கிட்டே கேட்போம். துணி துவைச்சுக்கிட்டே கேட்போம். அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கேளுங்க.
அதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல. அதனால பாதிக்க போறது நான் இல்ல. நீங்களே உங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் நடக்கும். எத்தன காலம் கேட்டாலும், ஒரு நாளும் நீங்க இந்த வித்தைக்குள்ள வெற்றி அடைய முடியாது. ஜெயிக்கவே முடியாது. இப்ப உண்மையிலேயே நீங்க இந்த ரெக்கார்டிங் கிளாஸ கேட்கணும்னா, பக்தியா உட்கார்ந்து, அன்பா, சிரத்தையா, அந்த 1 மணி நேரம் வேற எந்த எண்ண அலைகளும் இல்லாம, ஒருமுகப்பாட்டோடு எப்படி கோயில்ல போய் விக்கிரகத்த வழிபாடு பண்ணும்போது உங்கள மறந்து அந்த இறைநிலையில ஒன்றுறீங்களோ, அது மாரி இங்க இந்த அத்தியாத்ம ஞானம், அந்த வேதம், வேத மாதா, அந்த பிரம்மம் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்குது. அந்த வேதத்தின் வாயிலாக இந்த உடல் என்ற கருவியை கொண்டு பேசிக் கொண்டிருக்கு. அதுதான் இங்க இருக்கு. அதுதான் எல்லாமா இருக்கு. அது என்னுள்ளும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதுவாகவே நான் ஆக வேண்டும் என்ற ஒரு அதீத ஆர்வத்தினாலே, மோட்சத்தின் மீது இச்சை உள்ள ஒரு முமுட்சுவாக மாறி இத கேட்கணும்னா, அத எப்ப நீங்க கேட்க உட்கார்ந்தாலும் சரி, அந்த 1 மணி நேரம் வேற எந்த எண்ணங்களும் இல்லாம பயபக்தியோட இத கேட்டீங்கன்னா, கூடிய விரைவில நீங்க அந்த உயர்நிலை பரிமாணத்துக்குள்ள வர முடியும். இங்க பரிமாணம்னு புரிஞ்சுக்கணும். உடம்ப விட்டுட்டு போன பிறகு நீங்க வேறு ஒரு பரிமாணத்துக்கு போக போறீங்க. அந்த பரிமாணம் 2 பரிமாணம் இருக்கு. மனம் சார்ந்த பரிமாணம், அறிவு சார்ந்த பரிமாணம், ஆத்மா சார்ந்த பரிமாணம். இப்ப நம்ம ஆத்மா சார்ந்த பரிமாணத்துக்குள்ள போயிட்டா, அங்க நான் மட்டும் தான் இருப்பேன். வேற யாரும் இருக்க மாட்டாங்க. என்னுடைய சுய அறிவில் நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற நிலை. ஆனா நான் அது தெரியாம நான் மனம் சார்ந்த வாழ்க்கைக்காக வேறொரு பரிமாணத்துக்கு போனா, அந்த வாழ்க்கை என்பது பூமியில நம்முடைய எண்ணம் சார்ந்த வாழ்க்கையாக இருப்பதினால, நம்ம மீண்டும் மனிதனாகவே பிறக்கோம்னு சொல்ல முடியாது. எந்த பிறவிகள் எந்த உடல்ல வேணா அமையலாம். அப்படியே மனிதனாக பிறந்தாலும் நம்ம இந்த பாரத தேசத்துல தான் பிறக்கிறோம்னு சொல்ல முடியாது. நம்ம எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோமோ, அதற்கேற்ற வாழ்க்கை முறை எந்த தேசத்தில் வேணா அமையலாம். அப்ப மீண்டும் இது போன்ற ஒரு அத்தியாத்ம யோகத்தை நாம் கற்றுக்கொண்டு கடை தேற முடியுமா என்பது சொல்லவே முடியாது. அதற்கு எத்தனை யுகங்கள், எத்தனை காலங்களை நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள் என்று யாருக்குமே தெரியாது. அது அவரவர்கள் மனம் சார்ந்த வாழ்க்கை. ஆனால் இங்கு மனம் கடந்த தூய அறிவாக பிரகாசிக்கின்ற உயரிய வித்தை, இந்த உயரிய அத்தியாத்ம வித்தையை யார் ஒருவன் உணர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறானோ, அவனே முமுட்சு, ஜிக்னாசு என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க என்னுடைய பாடம் வெளிப்படையா இருக்கும். எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. பக்தியில இப்படி பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, நான் எதையும் சொல்லிக் குடுக்க மாட்டேன். உங்கள நேரடியா காட்டிக் குடுப்பேன். அதை கற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள நானு எப்படியெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணுமோ, அப்படியெல்லாம் புரிய வைப்பேன். புரிய வைப்பதற்கான வகுப்புகளையும் கொடுத்திருக்கிறேன். அது நான் எப்படி பேசுறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் புற உலகத்துக்குள்ள வரும்போது, நான் விவகாரத்துக்குள்ள ஈடுபடும்போது, நான் கொஞ்சம் வேகமாக கூட பேசுவேன். நான் வேற ஒரு விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டு விட்டு வந்து இந்த வாழ்க்கையை நான் வாழும்போது, அதற்கான ஒரு வேகம் என்கிட்ட இருக்கலாம். அதையெல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது. நான் வேகமா பேசுறேனா, மொல்லமா பேசுறேனா, அமைதியா பேசுறேனா, ஆனந்தமா பேசுறேனா, இது எல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது. நான் என்ன பேசுறேன், அதிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இத மட்டும் தான் பார்க்கணும். இதுதான் இங்க கல்வி. கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியரையும், கல்வியையும் நம்ம எடை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, என்றைக்குமே நம்ம அதில் வெற்றி பெற முடியாது. அத நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி குரு பக்தின்ட்டு ஏதேனும் ஒரு குருவ புடிச்சுக்கிட்டீங்கனாலும், நீங்க இந்த அத்தியாத்ம யோகத்துல ஜெயிக்கவே முடியாது. வெற்றி பெறவே முடியாது. ஏன்னா, நீங்க அந்த குருவிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க. அந்த குருவினுடைய உருவத்துல போய் சிக்கிக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு வேறாக இன்னொன்னு இருக்குங்கிற அந்த மனப்பான்மையிலிருந்து நீங்க விடுபட முடியாத வரைக்கும், நீங்க இருமைகள்ல தான் இருப்பீங்க. என்றைக்குமே நீங்க அந்த இறை அனுபூதி நிலையை அடைய முடியாது. ஆனா, உங்களிடத்துல இருக்கக்கூடிய இந்த ஞானம் பரோட்ச ஞானம். இத நீங்க பல பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிக் குடுத்துட்டு ஒரு ஆசிரியரா வாழ்க்கைய ஓட்டலாம். எப்படி ஒருத்தன் பிசிக்ஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான், ஒருத்தன் கெமிஸ்ட்ரி சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். அவர்லாம் ஆசிரியர்கள் தானே. கெமிஸ்ட்ரி ஆசிரியர், இவர் பிசிக்ஸ் ஆசிரியர். அது மாரி நீங்க ஒரு ஆன்மீக ஆசிரியர் அவ்வளவுதான். அதோட உங்க வாழ்க்கைய முடிச்சுட்டு போலாமே தவிர, உங்களை நீங்க உணர்ந்து உங்களுக்கு உண்டான ஒரு பரிமாணத்துக்குள்ள நீங்க நுழையவே முடியாது. நீங்க உங்களை உணர்ந்து கொண்டு உங்களுடைய பரிமாணத்துக்குள்ள நீங்க நுழையணும் என்று நினைத்தா, உடல் கடந்த நிலைங்கும்போது தன்னுடைய உடல் மட்டும் இல்ல. இந்த உலகத்துல எந்த உடலுமே இல்ல. தனக்கு வேறாக இன்னொன்று இல்லை என்ற நிலையில தான் அந்த நிலைக்கு நம்ம போக முடியும். அந்த பரிமாணம் தான் இங்க உயர் பரிமாண நிலை. அதுதான் இங்க ஆத்மீக நிலை, ஆனந்த நிலை, பிரம்ம நிலை, பரமபத நிலை. இந்த மாரி சொல்லிக்கிட்டே போலாம். நெறைய நிலைகள் இருக்கு. நெறைய நிலைகளை கொண்ட பெயர்கள் இருக்கு. ஆனா எல்லாம் ஒண்ணே தான் சொல்லுது. அது தன்னை தான் அறிந்து தன்மயமாகின்ற தன்னுடைய சுய அறிவு நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் நேரடி வகுப்புக்கு வரலங்கிறத பத்தி கவலையே படாதீங்க. ரெக்கார்டிங்ல வந்தாலும் சரி, நேர்ல வந்தாலும் சரி, நான் உருவத்திலேயே இல்ல. நான் உணர்வுல இருக்கிறேன். என்ன உங்களுடைய உணர்வோட ஒன்றி பொருத்தி பார்க்க முடியும்னா, இங்க நீங்களும் நானும் வேறு வேறு இல்ல. இங்க குருவும் இல்ல, சிஷ்யனும் இல்ல. எல்லாம் ஒன்று என்ற நிலைப்பாட்டுக்குள்ள அங்க அது உள்ள போய் வேலை செய்யும். இல்ல, இல்ல இவரு எனக்கு வேறா இருக்கிறாரு, நான் இவருக்கு வேறா இருக்கிறேங்கிற அந்த இருமை குணங்கள்ல நீங்க இந்த பாடங்கள கத்துக்கிட்டே இருந்தா, புற வாழ்க்கையில பூஜை பண்ணிட்டே காலத்த ஓட்டலாம். மன அமைதி பெறலாம், ஆனந்தம் கிடைக்கலாம். ஆனா, பிறவா பெருநிலை கிடைக்காது. மீண்டும் அடுத்த பிறவியில ஒரு புண்ணிய கர்மாவின் நோக்கத்தில, ஏதோ ஒரு கோயில் பூசாரியாவோ, இல்ல ஒரு பிராமண குடும்பத்தில வேதங்களை கற்றுக்கொள்கின்ற வேத விற்பனனாவோ வரலாம். அதுதான் நடக்கும். வேற ஒண்ணும் நடக்காது. அது இனிமேல் வருகின்ற பிராமணர்கள் எல்லாம், இனிமேல் போகக்கூடிய காலங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்கின்றீர்கள்ன்றது நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்க. எல்லாமே உங்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தான் இங்க நான் சொல்ல வரேன். அப்ப இதை அறிந்து கொள்வதுதான், நான் யார் என்றும் என்னிடத்திலேயே எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு வேறாக ஒன்று வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் குரு. அந்த குருவும் நானே தான். என்னிடத்திலிருந்து பிரகாசித்து வெளிப்பட்டு இவ்வாறு விவேகத்தை எனக்கு சுட்டிக்காட்டுகிறது என்று புரிந்து கொண்டா, எந்த நிலையிலும் நம்ம இந்த அத்தியாத்ம யோகத்த கற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நேரம் ஒதுக்க முடியும். நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் என்று நான் இங்கு கூறி, இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.